டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மாதிரி வினாவிடை. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டாபிக் இந்திய புவியியல் மற்றும் இந்திய பொருளாதாரத்தில் வந்து 5ஆம் திட்டம் அதெல்லாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். போதையில்லா அம்ரித் கால் இந்த தேசிய பிரச்சாரத்தை வந்து எந்த நிறுவனத்தை கேட்குறாங்க. இந்த போதையில்லா அம்ரித் கால் எந்த பிரச்சாரத்தை வந்து எந்த நிறுவனம் துவக்கியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCPCR. இதுதான் இதற்கான கரெக்டான விடை. அடுத்து 2வது கொஸ்டின் பாருங்கள். சமீபத்தில் ஏவப்பட்ட சன்னோத் கப்பல் எந்த வகை கடல் கப்பல்களை சேர்ந்தது அப்படின்னு ஒரு சமீபத்தில் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து கப்பல் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எந்த வகை கப்பல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பாருங்கள், ஆய்வு கப்பல்கள். தேசிய நீர் இயக்கத்தின் சின்னம் பெயர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேசிய நீர் இயக்கத்தின் சின்னத்தின் பெயர் கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, பிகு. செய்திகளில் பார்த்த கோவா பிரகடனம் எந்த துறையுடன் தொடர்புடையது. கோவா பிரகடனம் வந்து எந்த துறையுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா சுற்றுலாத்துறையோட தொடர்புடையது. கோவானா சுற்றுலா போவாங்க, அதனால் சுற்றுலா ஞாபகம் வச்சுங்க. MV எம்பிரஸ் எனப்படும் முதலாவது சர்வதேச பயண கப்பலானது சென்னை துறைமுகத்திலிருந்து எந்த இடத்தினை நோக்கி தொடங்கப்பட்டது. MV எம்பிரஸ் இந்த கப்பல் நேம் பார்த்துங்க. இந்த சர்வதேச கப்பல் பயணம் சென்னை டு எந்த இடம் வரைக்கும் ஃபஸ்ட்டு போணுச்சு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை பார்த்திங்கன்னா இலங்கை. அடுத்து பொறுத்துக்க கொஸ்டின். பாண்டியன் கோட்டை, வேப்பங்கோட்டை, மாளிகை மேடு. இந்த பாண்டியன் கோட்டை அமைந்துள்ள இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கான விடை ஆப்ஷன் பி. பாண்டியன் கோட்டை வந்து அரியலூர், வேப்பங்கோட்டை வந்து விருதுநகர், மாளிகை மேடு அரியலூர். நம்மளோட சேனலில் வந்து இதுக்கான PDF வந்து லாஸ்ட்டு நான் நம்ம டெலிகிராம் சேனலில் இன்றைக்கி நான் அப்லோட் பண்ணிடுவேன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஜூன் 3 அன்று நடந்த பாலசோர் ரயில் விபத்து. ஜூன் 3 வந்து பாலசோரில் வந்து ஒரு ரயில் விபத்து நடக்குது. ரயில்வே மண்டலத்தின் அதிகாரி வரம்பிற்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 97. இது கரண்ட் அஃபேர் கொஸ்டின். இதற்கான இது பார்த்திங்கன்னா தென்கிழக்கு ரயில்வே. 98 பாருங்கள். பொறுத்துக்கு பவானி தேவி, சத்யன், ஜோஸ் சின்னப்பா, பிரவீன் சத்ரேவேல்னு கொடுத்துருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா டி. 1க்கு வந்து இந்த பவானி தேவி வந்து டேபிள் டென்னிஸ் விளையாட்டுகள்லேருந்து கேட்டிருக்காங்க. சத்யன் பார்த்திங்கன்னா 4வது தேசிய நீர் விருதுகளின் கீழ் எந்த மாநிலம் பிரிவின் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வதுல வந்து தேசிய நீர் விருதுகளில் வந்து கீழ் சிறந்த மாநிலம் பிரிவின் முதல் பரிசு பெற்ற மாநிலம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, மத்திய பிரதேசம். அடுத்து இந்திய பொருளாதாரம் பார்க்க போகிறோம். இந்திய பொருளாதாரத்தில் வந்து ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவின் திட்டமிட்ட பொருளாதாரம் எதை அடிப்படையாக கொண்டது. இந்தியா வந்து திட்டமிட்ட பொருளாதாரத்தில் எதை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா கலப்பு பொருளாதார அமைப்பில் உள்ளது. காந்திய திட்டம் 1944 யாரால் முன்மொழிந்தது அப்படின்னு கேட்குறாங்க. 2வது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஸ்ரீமன் நாராயண அகர்வால். திட்டமிடுதலுக்கான பின்வரும் நிபந்தனைகளை கவனிங்கள். இது திட்டமிடுதலுக்கான முன்வரும் நிபந்தனைகள் என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது திட்டமிடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா 3க்கு அனைத்துமே சரியானது. சமச்சீர் சமூகம் பொருளாதார வளர்ச்சிக்கு பலன்களை சீரான முறையை விரிவுபடுத்துது. பிராந்திய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றுவதில் கவனம் செலுத்துவதற்கான வளங்களை அதிகமாக பயன்படுது. இதெல்லாம் வந்து திட்டமிடுவதற்கான முன் நிபந்தனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 4வது கொஸ்டின். தேசிய திட்டமிடல் குழு யாரால் அமைக்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா போஸ் தான் வந்து தேசிய திட்டமிடல் குழுவை அமைக்கிறாரு. இந்தியாவின் 5ஆம் திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கும் இறுதி அதிகாரம் எவரிடம் இருந்தது. இந்தியாவில் வந்து 5ஆம் திட்டத்தை வந்து ஒப்புதல் அளிக்கும் இறுதி அதிகாரம் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேசிய வளர்ச்சி கவுன்சில் NDC உங்கள்கிட்ட தான் வந்து இந்த அதிகாரம் இருந்துச்சு. இந்தியாவின் முதல் திட்ட காலத்தில் அதிக முன்னுரிமை எதற்கு கிடைத்தது. இந்தியாவில் வந்து முதல் திட்ட காலத்தில் அதிக முன்னுரிமை வந்து எதற்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்ப்பாசனம் உட்பட விவசாய வளர்ச்சி.
காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம் டேஸால் நிறுவப்பட்டது அப்படிங்கிறாங்க. 7க்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டாவது திட்டத்தில் தான் காதி மற்றும் கிராம தொழில் ஆணையம். பின் வருவனவற்றில் எந்த திட்டம் சுயசார்பு மற்றும் பூஜ்ய வெளிநாட்டின் உதவி நோக்கத்தை அறிவித்தது அப்படின்னு கேட்குறாங்க. 1008க்கு பாருங்கள். இதற்கான விடை வந்து 4வது 5ஆம் திட்டம். இந்திய திட்டமிடல் தொடர்பான பின்வரும் அறிவிக்கைகளை சொல்கிறாங்க. 2ஆம் 5ஆம் திட்டம் வந்து கனரக தொழில்களை நிறுவதை வலியுறுத்துது. 3ஆம் 5ஆம் திட்டம் தொழில் மயமாக்க உத்தியோகம் இறக்குமதி மாற்றீடு என்ற கருத்தை அறிமுகப்படுத்துது. மேலே கொடுக்கப்பட்ட கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று கொஸ்டின். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2மே ரைட்டுங்க. அடுத்து முதல் 5ஆம் திட்டம் காலம் கேட்டிருக்காங்க. 10வது கொஸ்டின். முதல் 5ஆம் திட்டம் எல்லாத்துக்குமே தெரியும். 51லேருந்து 52 வரைக்கும் முதல் 5ஆண்டு திட்டம். அடுத்து திட்டமிட்டப்பட்ட வளர்ச்சி மாதிரி இந்தியாவிலிருந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது எந்த ஆண்டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்திங்கன்னா ஏப்ரல் 1, 1951. பின்வரும் 5ஆம் திட்டங்களில் எது இந்தியாவின் அதிக வளர்ச்சி விகிதத்தை கண்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11வது 5ஆம் திட்டம். 8வது 5ஆம் திட்டத்தின் வளர்ச்சி விகிதம் கேட்டிருக்காங்க. 8வது 5ஆம் திட்டத்தோட வளர்ச்சி விகிதம் அப்படின்னா இதற்கான விடை வந்து 5.6. இந்தியாவின் 11வது 5ஆம் திட்டத்தின் காலம். இதற்கான விடை பார்த்திங்கன்னா 2007லேருந்து 2012. 2ஆம் 5ஆம் திட்டம் எந்த மாதிரியை அடிப்படையாக கொண்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15க்கு வந்து மனோலா நோபிஸ் மாதிரி. எந்த 5ஆம் திட்டத்தின் கீழ் சமூகத்தில் சோசலிச அமைப்பை நிறுவ முடிவு செய்த 5ஆம் திட்டம் எது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 5 இயர்ஸ் பிளானில் வந்து இந்த 16 கொஸ்டினை வந்து பார்த்துங்க. பி இதுக்கான ஆன்சர் வந்து 2வது 5ஆம் திட்டம். இந்தியாவில் திட்டமிடல் உண்மையான அர்த்தத்தில் 2வது 5ஆம் திட்டத்துடன் தொடங்கியது. 2வது 5ஆம் திட்டமிடல் வல்லுநர் யார் அப்படின்னா திட்டமிடுதலின் முக்கிய பிரிவு என்பது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திட்டமிடலோட முக்கிய பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18க்கு வந்து டி தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிப்படை தொழில். அடுத்து பாருங்கள். இந்தியாவில் 3வது 5ஆம் திட்டத்தின் இலக்கு. இந்தியாவில் வந்து 3வது 5ஆண்டு திட்டத்தின் இலக்கு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 19க்கு பார்த்தீங்கன்னா தன்னிறைவு மற்றும் வெளிநாட்டு உதவிகளை சார்ந்திருப்பதாக குறைத்தல். 20 பாருங்கள். 5வது 5ஆண்டு திட்டத்தில் அடிப்படை நோக்கம் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு அடிப்படை நோக்கம் கேட்குறாங்கன்னா அப்போ எல்லாத்துக்குமே அடிப்படை நோக்கம் பார்க்கணும். அதேமாரி 12வது கொஸ்டின் இந்தியாவின் அதிக வளர்ச்சி விகிதத்தை கண்டது எந்த 5ஆம் திட்டம்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒவ்வொரு 5ஆண்டு திட்டத்தோட வளர்ச்சி விகிதம் அடிப்படை நோக்கம் இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் ஒரு கொஸ்டின் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். 20க்கு பாருங்கள். 20க்கு ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ வறுமை நீக்குதல். எந்த 5ஆண்டு திட்டத்தின் போது அவசர நிலை கோரப்பட்டது? புதிய தேர்தல்கள் நடத்தப்பட்டு ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 21க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 5வது. இதே நீங்கள் வந்து அரசியலமைப்பில் வந்து கொஸ்டின் கான்ஸ்டியூஷன்லேருந்து கேட்டாங்கன்னா அவசர நிலை நிதி சார்ந்த அவசர நிலை சட்டம் எப்போ கொண்டு வந்தப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கான ஆக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 360. அதை யார் இது பண்ணுவார்னா நிதி சார்ந்த அவசர நிலையை வந்து குடியரசுத் தலைவர். வறுமை ஒழிப்பு என்ற முழக்கம் எந்த 5ஆண்டு திட்டத்தில் வந்து தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான 22க்கு பார்த்தீங்கன்னா 5வது திட்டம். திட்டமிடப்பட்ட காலத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு முடிவடைந்த 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 23வது கொஸ்டின் திட்டமிடப்பட்ட காலத்திற்குள் ஒரு வருடத்திற்கு முன்பு முடிவடைந்த 5ஆண்டு திட்டம். இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 5வது 5ஆண்டு திட்டம். இந்தியாவில் சுழல் திட்டம் எந்த ஆண்டில் செயல்பாட்டில் இருந்தது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 1978லேருந்து 79 வரைக்கும். திட்ட விடுமுறை காலம் திட்ட விடுமுறை காலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1966லேருந்து 69 வரைக்கும் திட்ட விடுமுறை காலம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்திய பொருளாதாரம் பார்ட் 2 நான் போடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.